ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யூடியூபர். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்பைசியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் ப்ரான் தவா ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பீச்லலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி, ஆயில் சூடானதும் அதில் வந்து பொடியாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா இது ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரமாக வெங்காயம் ஃப்ரை ஆகிடும். கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாவை போட்டுட்டும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆனியன் நல்லா வதங்கினதும் இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இதில் இருக்கிற பச்சை வாசனை கொஞ்சம் போகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனதும் இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மல்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருகாமல் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அது அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூட நான் இப்போ ப்ரான்ஸ், அதாவது எறா சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எறாவை சேர்த்துட்டு நம்ம அந்த ஆனியன் மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி எல்லா எறாவுக்குமே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் எந்த விதமான தண்ணியும் நான் ஊற்ற போகிறதில்ல. இது அப்படியே தான் வேக போகுது. ஸோ இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் ஆனதும் இந்த மாதிரி செப்ரேட்டாக இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. ஸோ தட் அது ஈஸியாக வேக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா அது அடி பிடிக்காமல் பார்த்துட்டே இருக்கணும். ப்ரான் ஜென்ரலாக குக்காக ஒரு 6 to 7 மினிட்ஸ் ஆகும், இல்லை மேக்ஸிமம் ஒரு 8 மினிட்ஸ் to 9 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். அதுவும் சின்ன சின்ன ப்ரான்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஓவர் குக் பண்ணக்கூடாது ப்ரானை, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ 6 to 7 மினிட்ஸில் இது சூப்பராக ரெடி ஆகிடும். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு 90% குக் ஆனதும் இது கூட நான் 1/2லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 1 to 2 மினிட் இருந்தால் போதும். நம்மளுக்கு சூப்பரான ப்ரான் தவா ரோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனலாக எனக்கு 7 மினிட்ஸ் ஆச்சு. சூப்பராக என்னோடய ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இது கூட பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ சூப்பரான ப்ரான் ரெடி. ஸோ கண்டிப்பாக இது எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யூடியூபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.